ஹாய் வெல்கம் டு வித்யா மைண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, அதனால இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னுட்டு தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகணும், கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் சிம்ல வச்சு பொறுமையா இதை நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி இதே அளவு ஒரு கப் தண்ணி விட்டு இப்ப நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறைய போடக்கூடாது. தண்ணி நிறைய போட்டா ரொம்ப நேரம் அல்வா கிளற மாதிரி இருக்கும். இப்ப நல்லா 3 விசில் வரட்டும். இப்ப பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்க, கரெக்டா இருக்கு இந்த பதத்துக்கு. இப்ப நல்லா இத மாவு மாதிரி நம்ம மசிச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அல்வா வந்து நல்லா சுருளே வரும், சரியா இருக்கும். அப்போ இப்ப பேன்ல நல்லா ஒரு கரண்டி நெய் விட்டு தாராளமா முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து தனியா அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யிலேயே ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம், அதுல அரை கப் கோதுமை மாவு போட்டு நல்லா அந்த நெய்யிலேயே பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது. இதை நல்லா கைவிடாம கிளறணும். இந்த கோதுமை மாவு வந்து நல்லா கலர் ஆகணும், இந்த நல்லா பொரியணும் அதுலயே, இல்லைன்னா உங்களுக்கு அல்வா பச்சை வாசனை வந்துடும். நல்லா கிளறிட்டே வரணும் கைவிடாம. பாருங்க நல்லா அந்த பொரிஞ்சி வருது பாருங்க மாவு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நமக்கு கரெக்டா இருக்கும். மசிச்சு வச்சிருக்கிற பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம பாசி பருப்பு பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு, அவ்வளோ நல்லா மையா இருக்கு. இப்ப ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்துட்டோம். நெய்யே காணும் பாருங்க, எல்லாம் இழுத்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு 1.5 டம்ளர் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கணும் சர்க்கரைன்றதுனால. உங்களுக்கு ஈக்குவல் கரெக்டா வரணும்னா நீங்க 1க்கு 2 சர்க்கரை சரியா இருக்கும். அதே மாதிரி கேசரி கலர் நான் போட்டிருக்கேன். நிறைய ரெட் கலர் போடுவாங்க. கேட்டரிங் செய்யறவங்க எல்லாம் சமையல்ல பார்த்தோன்னா நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நல்லா இருக்கும் கலரு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது கைவிடாம நல்லா கொஞ்சம் கிளறிடணும். நான் இன்னும் நெய் விடலை. இதுக்கப்புறம் ஓரளவு இதெல்லாமே நல்லா கரைஞ்சி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு நம்ம கலந்துட்டோம்னா சரியா இருக்கும். இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க, பேன்ல பாருங்க ஒட்டாம அப்படியே கரெக்டா சுருள வருது. இந்த மிக்சிங் தான் ரொம்ப கரெக்டா இருக்கணும். கோதுமை மாவு, பாசிப்பருப்பு, சர்க்கரை இது நல்லா அதோட நல்லா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகணும். பொறுமையா இது சிம்லயே தான் வச்சு நம்ம பண்ணணும். இது ரொம்ப கலரிட்டே இருக்கணும்லாம் கூட அவசியம் இல்லை. நார்மலா உங்களுக்கு 2 முறை நல்லா அதை கலந்து விட்டுட்டோம்னாவே போதும். இப்ப பாருங்க நல்லா ஒட்டாம அப்படியே வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான, ரொம்ப பாரம்பரியமான அல்வா. இது ரொம்ப ஈஸியா இருக்கு செய்யறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. டாடா, பை பை.